இருக்கிறோம். இந்த சூழல்ல நம்ம என்ன பண்ண போறோம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா? நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லி தர போறது இல்லைங்க. குழந்தைங்க வந்திருக்காங்க. குழந்தைங்க என்ன சொல்லி தர போறாங்கன்னு பாக்குறீங்களா? இந்த மாதம் என்னங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. தை மாதம்னாலே பொங்கல் திருவிழா தாங்க. குழந்தைங்க எல்லாரும் உங்களுக்கு பொங்கல் வெரைட்டியா எப்படி எல்லாம் பண்ணலாங்கிறத சொல்லி கொடுக்க போறாங்க. நம்ம வீடுகள்ல பாத்தீங்கன்னா பல பேர் வீடுகள்ல பொங்கல் திருவிழா எதுக்காக கொண்டாடுறோம், என்னென்னலாம் செய்வாங்க அப்படிங்கிறது பல குழந்தைங்களுக்கு தெரியாம இருக்கு. பெரியவங்க சொல்லி கொடுக்கறத விட குழந்தைங்களுக்கு சொல்லி தரும் போது பெரியவங்க முத கொண்டு குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா கத்துக்குவாங்க இல்லையா? இப்ப எப்படி பண்ணலாங்கிறத பாக்கலாமா? குழந்தைங்களா, நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? பொங்கல் பண்ண போறோம். உங்க பேர் என்ன? உங்க பேரு? லக்ஷ்மி. ஓகே, இதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? அரிசி 1 அளாக்கு, பால் 1 அளாக்கு, தண்ணீர் 2 அளாக்கு, கற்கண்டு 100 கிராம். வெரி குட் வெரி குட். அப்புறம் முந்திரி திராட்சை 25 கிராம், நெய், அப்புறம் ஏலக்காய் தூள். இதுதான் தேவையான பொருள். ஓகே, வெரி குட். நீங்க என்ன பண்ண போறீங்க குழந்தைங்களா? என் பேரு அமிர்தவர்ஷினி. நாங்க சக்கரை பொங்கல் பண்ண போறோம். சக்கரை பொங்கல். உங்க பேரு? பிரியங்கா. இதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? அரிசி 1 அளாக்கு, தண்ணி 2 அளாக்கு, வெல்லம் 1/4 கிலோ. ஓகே, அப்புறம் நெய், முந்திரி, திராட்சை, வாழைப்பழம். இதுதான் தேவையான பொருளா? ஓகே, இதை வச்சு நல்லா சக்கரை பொங்கல் பண்ணலாம். பாரம்பரிய சக்கரை பொங்கல் இல்லையா? இது எல்லார் வீட்லயும் செய்யக்கூடிய சக்கரை பொங்கல். ஓகே, இப்போ எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் செஞ்சு காமிங்க. ஊற வச்ச அரிசியை பானைக்குள்ள போடணும். எதுக்காக அரிசியை ஊற வச்சீங்க? ஏன்னா அது சீக்கிரமா வெந்துடணும்னு சொல்லி ஊற வச்சிங்களா? சரி, கொஞ்சம் கிட்ட வச்சு போடுங்க. சரி, வெரி குட். அருமையா இருக்கு. அரிசியை ஊற வச்சா சீக்கிரமா வெந்துடும். வெரி குட் டிப். அதுக்கப்புறம் பால் எடுத்து ஊற்றணும். ஓகே, பாலை முதல்ல ஊற்றிடலாம் இல்லையா? அதுக்கப்புறம் ரெண்டு அழகு தண்ணி ஊற்றணும் இல்லையா? 1 கப் பால், 2 கப் வாட்டர். இது வேக எத்தனை நிமிஷம் ஆகும்? 10 to 15 நிமிஷம் ஆகும். ஓகே, இதுல பால், அரிசி, தண்ணி இருக்கு. மூணுமே போடணும். மூணுமே அந்த பால்லயே அந்த அரிசி வேகணும். ஓகே, அதான் இப்ப நீங்க உங்களுடைய சக்கரை பொங்கல் ஆரம்பிக்கலாம். நீங்க எப்படி பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த அரிசியை ஊற வச்ச அரிசியை பானையில போடணும்.
அரிசி பருப்பு ரெண்டுமே ஊற வச்சிருக்கீங்க இல்லையா? பொங்கி வந்துருச்சா? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலா? பொங்கி வந்துருச்சு இல்லையா? இதை நீங்க ஸ்லோலியே தொலைவிட்டே இருக்கீங்களா? ஓகே இந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆட் பண்ணணுமா? தண்ணி தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி எவ்வளவு போடணும்? 2 கப். சரி 2 கப்ஸ் போடணும். ஊத்துங்க. கரெக்டாவே வச்சிருக்கீங்க 2 கப் இல்லையா? ஓகே. ஊத்துனோன்னு ஆன் பண்ணிடலாமா? ஓகே. ஸ்லோவா இப்போ வந்து இது என்ன ஆகணும்? இப்போ இது வேகணும். இது வேகிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? 10 to 15 minutes ஆகும். 10 to 15 minutes ஆகும். ஸோ ஸ்லோலே இது வேகணும் இல்லையா? சரி. பொங்கலோ பொங்கல் சொல்லணுமா? உங்க பொங்கலும் பொங்கிடுது இல்லையா? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கல்கண்டு போடலாம். இதுல பால் தண்ணி எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இல்லையா? இப்போ இது நல்லா வெந்திருக்கா? சரி. இப்போ வந்து கல்கண்டு போடணுமா? கல்கண்டு போட்டோன்னே லைட்டா தண்ணி ஆயிடுச்சு இல்லையா? அது இதுலயே கரைஞ்சிருமா இது? இப்போ என்ன பண்ணணும்? நான் கலந்து தரவா? ஓகே. இப்போ இந்த கல்கண்டு போட்ட உடனே இது நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமா நெய் போடணும். நெய் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா நெய் போட்டுட்டு கலக்கணும். கலக்கணுமா? ஏலக்காய் தூள் போடணும். போடுங்க. ஏலக்காய் தூளா? நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணணுமா? இது வந்து என்ன பொங்கல்? இது சுவையான புதுமையான கல்கண்டு பொங்கல் ரெடி. இப்ப அரிசி வெந்திருக்கா? ஆமா வெந்திருக்கு. அரிசி பருப்பு வெந்திருக்கு. இப்ப என்ன பண்ணணும்? இப்ப வந்து வெல்லம் போடணும். இப்ப என்ன போடணும்? வெல்லம் நெய் போடணும். வெல்லம் போடணுமா? இந்த வெல்லம் போட்டா இந்த அரிசி என்ன ஆகும்? அரிசி வந்து சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கலக்கங்க. இப்போ இது நல்லா கலக்கணுமா? ஆமா. நான் மிக்ஸ் பண்ணி தரட்டுமா? ஆமா. இப்போ நெய் ஆட் பண்ணணுமா? ஆமா. கொஞ்சம் கொஞ்சமா போடலாமா? ஆமா. இது நல்லா தொழவின பிறகு என்ன ஆட் பண்ணணும்? இப்போ வந்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணணும். முந்திரி திராட்சை எதுல வறுத்திருக்கீங்க? நெய்ல வறுத்திருக்கீங்களா? வறுத்திருக்கோம். இப்போ நல்லா கலந்து வந்துருச்சு இல்லையா? இப்போ என்ன ஆட் பண்ணணும்? இப்போ வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்ணணும். ஏலக்காய் தூள் பண்ணி அதை ஆட் பண்ணணும். ஆமா. இப்போ ஏலக்காய் போட்டோன்னே தான் நிறைய ஸ்மெல் வருது. அப்படியா? ஆமா. இப்போ இது ரெடி ஆயிடுச்சா? இப்போ சக்கரை பொங்கல் ரெடியா இருக்கா? ஆமா. கொஞ்சம் வெளியில எடுங்க பார்க்கலாம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? இப்போ வந்து பனானாஸ் ஃபார் டெக்கரேஷன். மேல டாப் பண்றதுக்கா? ஆமா. சரி. சின்ன சின்னதா கட் பண்ணலாம். அந்த பானையிலே போட்டுடலாம் இல்லையா? ஓகே. நல்லா தளர்வாகவும் நல்ல கமகமன்னு இருக்கு உங்களுடைய சக்கரை பொங்கல். ஓகேவா?
சுவையான கற்கண்டு பொங்கலும் பாரம்பரிய சர்க்கரை பொங்கலும் பார்த்தோம் இல்லையா? அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது தலைப்பால் பொங்கல். இந்த தலைப்பால் பொங்கல்ங்கிறது வந்து சிட்டில ரொம்ப பேருக்கு தெரியாது, பண்ணவும் மாட்டாங்க. கிராமங்கள்ல தான் இந்த தலைப்பால் பொங்கல் செய்வாங்க. இதோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புது அரிசி, அதாவது இந்த தை மாசத்துல விளைஞ்சு வந்த புது அரிசியை வச்சுதான் இந்த பால் பொங்கல் செய்வாங்க. இதுல வெறும் அரிசி, பால் இதெல்லாம் ஆட் பண்ணி இது கூட வந்து ஒரு கீரை குழம்போ, அதாவது வெந்தய கீரை குழம்போ, இது கூட வந்து ஒரு பதார்த்தமும் செஞ்சு வச்சு சூரிய பகவானுக்கு இதை தான் மெயின் பொங்கலா சமைச்சு படைப்பாங்க. அது தவிர நம்ம ரெகுலரா நம்ம செய்யக்கூடிய சக்கரை பொங்கல். இந்த தலைப்பொங்கல் செய்யறதுக்கு இங்க 2 குழந்தைங்க வந்திருக்காங்க. அவங்க எப்படி செய்ய போறாங்கிறத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோமா நம்ம? நீங்க 2 பேரும் என்ன பொங்கல் பண்ண போறீங்க? நாங்க வெண்பால் பொங்கல் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல காவ்யா, நம்ம வந்து தலைப்பால் பொங்கல்ன்ட்டு கூட சொல்லலாம். இதுக்கு 2 பேர் இருக்கு. வெண்பால் பொங்கலும் சொல்லலாம், தலைப்பால் பொங்கலும் சொல்லலாம். வெரி குட். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது தேவையான பொருட்கள் அரிசி 1 அழாக்கு, தண்ணி 2 அழாக்கு, பால் 1 அழாக்கு, உப்பு தேவையான அளவு, வெல்லம் சிறிதளவு. ஓகே, இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அரிசி போட்டுக்கணும். அரிசி என்ன பண்ணிருக்கீங்க? இதை வந்து நாங்க வந்து ஊற வச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்தது தண்ணி ஊற்றணும். தண்ணி எவ்வளவு போடணும்? 2 அழாக்கு. தண்ணி. சரி, இப்போ 1 அழாக்கு பால். பால் முதல்ல போட்டுருணுமா? இல்ல வெந்த பிறகு போடணும். பால் வேகணும், அதாவது அரிசியும் தண்ணியும் வேகணும் இல்லையா? முதல்ல ஆன் பண்ணிடலாமா? இது முதல்ல என்ன பண்ணணும்? கிண்டிக்கணும். இது கிண்டிட்டே இருக்கணுமா? ஆமா. இது வேகத்துக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? 10 to 15 minutes. 10 to 15 minutes. இது நல்லா வேகணும். நல்லா வேகணும் இல்லையா? இந்த புது அரிசினால சீக்கிரம் வெந்துருமா? ஆமா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ இது பொங்கி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும்? பால் ஊத்து. இது நல்லா குழஞ்சிருக்கு. நல்லா குழைவா வெந்திருக்கு இல்லையா? ஓகே, பால், தண்ணி, அரிசி 3மே வெந்துருச்சா? இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சமா உப்பு போட்டா போதுமா? சரி, நல்லா மிக்ஸ் பண்ணணுமா? ஆமா. நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இல்லையா? குழைவா இருக்கு பார்க்க. ஆமா. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ வந்து வெண்பால் பொங்கல் ரெடி. பால் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே இறக்கிடலாமா? இல்ல, என்ன பண்ணணும்? நம்ம வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்கிடணும். ஆனா கிண்டக்கூடாது. வெல்லம் போட்டதுக்கு அப்புறம் கிண்டக்கூடாது. வெல்லம் வந்து சும்மா டாப் பண்ணா போதும் இல்லையா? ஓகே, கிண்டாம அப்படியே இறக்கிடணுமா? ஆமா. ஓகே, அந்த மாதிரி மேலே போட்டு இறக்கிடணும். ஆமா. இது நம்ம வெந்தய கீரை குழம்பு கூட சாப்பிடலாம். அது மட்டும் இல்லை காவ்யா, நம்ம வந்து மொச்சை, அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கோட சேர்த்த ஒரு பதார்த்தமும் சாப்பிடலாம். அதுவும் நீங்க செஞ்சு கொண்டாந்துருக்கீங்களா? ஆமா. இது வெந்தய கீரை குழம்பு. இது வந்து பதார்த்தம் அவரை, மொச்சை, சக்கரவள்ளி கிழங்கு. ஓகே, இதோட வச்சு இதுக்கு சாப்பிடணும். ஓகே, இப்போ நம்ம அந்த படையலை ரெடி பண்ணிடலாமா? ஆமா. இது வந்து அவரைக்காய், மொச்சை, சக்கரவள்ளி கிழங்கோட சேர்த்த ஒரு பதார்த்தமோடையும் சாப்பிடலாம். இது வந்து நம்ம கீரை குழம்பு வச்சு கூட சாப்பிடலாம். பண்டிகையிலேயே பெரிய பண்டிகை எதுன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் பண்டிகை தாங்க. எல்லா பண்டிகைகளும் பார்த்தீங்கன்னா 1 நாள் இல்லைன்னா 2 நாள் தான் கொண்டாடுவாங்க. பொங்கல் பண்டிகை மாத்திரம் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் கொண்டாடுறோம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போகி பண்டிகை, பொங்கல் பண்டிகை, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு மாட்டு பொங்கல், அடுத்த நாள் வந்து உங்களுக்கு காணும் பொங்கல். இது 4 நாட்களா நம்ம கொண்டாடுறோம்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகை போது பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகளும் கிராமத்தில் இல்லைங்க நகரத்தில் கூட இப்போ அப்படி தான் பண்ணுறோம். நம்ம முக்கால்வாசி வீடுகள் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி மொழுவி வெள்ளை அடித்து அதுக்காக நம்ம ரெடி ஆகிடுறோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே. இந்த போகி பண்டிகைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய வேண்டாத ஐட்டங்கள்லாம் வச்சு எரிப்பாங்க. அந்த எரிக்கிறது முக்கியம் இல்லைங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா பழையது கழிதலும் புதியது புகுதலும். அதாவது பழைய எண்ணங்கள் பழைய முயற்சிகள் இதெல்லாம் விட்டுட்டு, அதாவது தீ எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு நல்ல எண்ணங்களோட புதிய வருடம், அதாவது புதிய வருடம்ங்கிறது என்னன்னு சொல்றேன்னா தை மாதம் முதல் நாள், அடுத்த நாள் நமக்கு பொங்கல் பண்டிகை. அதுக்கு நம்ம அடி எடுத்து வைக்கிறதுக்காக இந்த போகி பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். எதுக்காக கொண்டாடுறோங்கிறத அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்லுவாங்க. அந்த அடி எடுத்து வைக்கிற இதுல வந்து புதிய முயற்சிகள் புதிய எண்ணங்கள் கொண்டு இந்த பொங்கல் பண்டிகையை நம்ம கொண்டாடுறோம். போகி அன்னைக்கு நம்ம தலைமொழிகி இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச பிறகு பொங்கல் அன்னைக்கு பால் வச்சு நம்ம புது வீட்டுக்கு போகும்போது நம்ம பால் பொங்கி எப்படி போவோமோ அது மாதிரி பொங்கல் செஞ்சு பொங்கலை வழிய விட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். இது வந்து குழந்தைகள் வந்து உங்களுக்கு எல்லாமே செஞ்சு காமிச்சாங்க. தலை பொங்கல் செய்கிறவங்க தலை பொங்கல் செய்யலாம், சக்கரை பொங்கல் செய்கிறவங்க சக்கரை பொங்கல் செய்யலாம். இதை எல்லாமே சூரிய பகவானுக்கு படைச்சு அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு படைச்சு நம்ம சாப்பிட்றோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல். அதாவது இந்த மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அழகாக குளிப்பாட்டி அதுக்கு வர்ணம் எல்லாம் பூசி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரேஸ் எல்லாம் கூட வைப்பாங்க. இப்போ கிராமத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு நடுவில் இல்லை நம்ம இளைஞர்கள்லாம் கூட ரேஸ் எல்லாம் கூட வச்சு இதை கொண்டாடுவாங்க. அன்னைக்கு வந்து மாடுகளுக்கு வந்து அழகாக வந்து மாலையெல்லாம் போட்டு புது துணி துண்டுகள் எல்லாம் அணிவிப்பாங்க. அதாவது பூஜைகள்லே கோமாதா பூஜைங்கிறது ரொம்ப சிறப்பு. அன்னைக்கு வந்து இந்த அதாவது பசுமாடுகளுக்கு அன்னைக்கு வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. பசுமாடுகள் மற்றும் இல்லைங்க ஏர் உழுற காளை மாடுகளுக்கெல்லாம் கூட அழகாக ட்ரெஸ் பண்ணி அதை ஓட விட்டு பார்ப்பாங்க. இங்கே கிராமத்தில் மாத்திரம் இல்லை சிட்டியில் கூட அது நடக்குது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காணும் பொங்கலுங்க. நம்ம சிட்டியில் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம எல்லாரும் வெளியே போவோம். அதாவது கடை தெருவுகளுக்கு சினிமாக்கு இந்த மாதிரிலாம் போடுவோம். ஆனால் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வண்டி கட்டி அந்த வண்டியில் வந்து நல்ல கலவை சாதங்கள் எல்லாம் கட்டி அதில் வந்து எல்லாரும் குரூப்பாக எல்லாரும் ஏறி அதில் வெளியே போவாங்க. அதுதான் காணும் பொங்கல். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போவாங்க. இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா கிராமம்ல ஒரு வேலையும் நடக்காதுங்க. இந்த பொங்கல் பண்டிகை வந்து வெறும் கொண்டாட்டமாகவே இருக்கும். நம்ம நிகழ்ச்சியிலும் இந்த கொண்டாட்டத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். குழந்தைங்கள்லாம் புதுமையான பொங்கல் எல்லாம் செஞ்சு பொங்கலை அசட்டிட்டாங்க. இப்போ இந்த பொங்கலை எல்லாம் நம்ம சூரிய பகவானுக்கு படைக்கலாம். வரீங்களா? வாங்க, அதெல்லாம் நம்ம பூஜை பண்ணுவோம். சூரிய பகவானுக்கு படைச்சு பூஜை பண்ணிடுவோம். என்ன சொல்லணும் நீங்க? பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். இப்ப பொங்கல் எல்லாம் செஞ்சோம் இல்லையா? பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோமா? உழவர்களின் திருநாள். உழவர்களுக்காக கொண்டாடுறோம். உழவர்கள் இல்லைன்னா சாப்பாடு இல்லை. அது நல்லா தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாம்? உழவர்கள் நாட்டின் கண்கள். ஸோ இந்த பொங்கலை நம்ம எல்லாருமா ஹாப்பி பொங்கல் சொல்லி நம்ம நேயர்களுக்காகவும் நமக்காகவும் உழவர்களுக்காகவும் இந்த பொங்கல் திருநாளை சந்தோஷமா கொண்டாடுவோம். எல்லாருமா சேர்ந்து ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. இதை நீங்க கண்டு கழிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. குழந்தைங்களும் ரொம்ப அருமையா செஞ்சு காமிச்சாங்க. அதையும் நீங்க செஞ்சு பாருங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது லதாமணி ராஜ்குமார்.